அஸ்வர்டா ஆன்மீக யூடியூப் சேனல் மூலியமாக நான் உங்கள் வராகி பாலா சித்தர் பதிவினை தொடர்கிறேன். எனது அன்பு கலந்த யூடியூப் ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நாம் இப்போ பேச வந்திருக்கிற தலைப்பு யக்ஷினிகளை பற்றின விளக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யக்ஷினிகளை பற்றின தவறான கருத்து கண்ணோட்டங்கள் ஓடிட்டுருக்கு. யக்ஷினிகளுங்கிறது யக்ஷ உலகத்தை சேர்ந்த தேவதைகள். பெரும்பாலும் ஐஸ்வர்யம் தரும், முக்காலம் சொல்லக்கூடிய ஒரு சக்திகளாக விளங்கக்கூடியது. அதில் அகோரா யட்சினிகள், சாத்வீக யட்சினிகள், அதே சமயம் மிக அதிவேக யக்ஷினிகள்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சாத்வீக யட்சினிகள் சைவ உணவுகளை மட்டுமே உண்ணும். அதிவேக யக்ஷினிகள் ஆக்ரோஷமானவை, கோபதாபங்களை கொண்டு இயங்கக்கூடியவை. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அதர்வன வேத, அதாவது அகோரா யக்ஷினிகள்னு சொல்லக்கூடியவங்க, அகோரிகள்லாம் பூஜை பண்ணக்கூடிய யக்ஷினி வகைகள்லாம் இருக்குது. அந்த அகோர ரூப யக்ஷினிகளை பிசாசினிகள்னு சொல்கிறாங்க. சாத்வீகமான யக்ஷினிகளை யக்ஷி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிவேகம் கொண்ட யக்ஷினிகளை ஆக்ருஷ பட்சிகள்னு சொல்கிறாங்க. இந்த யக்ஷினிகள் பெரும்பாலும் முக்காலம் உணர்த்தும், முக்காலம் நமக்கு காதலை சொல்லக்கூடிய சில யக்ஷினிகள்லாம் இருக்குது. யக்ஷினிகள் பெரும்பாலும் குபேர லோகத்தை சேர்ந்தது. குபேர லோகத்தில் குபேரனுக்கு கட்டுப்பட்டவைகள். இப்போ பெரும்பாலும் யக்ஷினி வழிபாடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ஐஸ்வர்யம் இருக்காமல் போயிடும். சில விஷயங்களால் அவர்களுக்கு யக்ஷினிகளை உபாசனை பண்ணுறவங்களுக்கு ஐஸ்வர்யம் வராது, சில தடைகள் ஏற்படுத்தும், சில விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். அது காரணம் என்னென்னா, யக்ஷினிகளை உபாசனை பண்ணுறதுக்கு முன்னால் அதை தகுதியாக பூஜை பண்ணி சித்தி பண்ணி வெற்றி அடைஞ்ச குருவிடத்தில் தான் யக்ஷினி தீட்சை வாங்கணும். அதே சமயம் யக்ஷினி உபாசனை பண்ணும்பொழுது குபேரனுடைய அனுகிரகத்தையும், மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தையும், கிருஷ்ணரோட அனுகிரகத்தையும், இந்த மூவருடைய அனுகிரக ஆற்றலை நம்ம முதல்ல பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் தான் யக்ஷினிகள் நமக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குபேரன், மகாலட்சுமி, கிருஷ்ணர் இவர்களோட அனுகிரகம் இல்லாமல் நீங்கள் எந்த யக்ஷினி தோட்டிங்கனாலும் வேலை செய்யாது. ஆகையினால தான் யக்ஷினி, அதே சமயத்தில் யக்ஷினி அப்படி பண்ணிவிடும் இப்படி பண்ணிடலாம் சொல்கிறாங்க. யக்ஷினியை தகுதியான மந்திர யந்திர மூலிகை மை முறைமைகளை சரியாக தெரிஞ்ச அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற குருமாட்களிடந்து தான் நம்ம தாரவாத்து கொடுக்க சொல்லி வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா அது சரியாக உங்களுக்கு வேலை செய்யாது, சரிவர உங்களுக்கு எந்த விதமான அனுகிரகமும் கிடைக்காது. யக்ஷினிகளை தவறான வழியில் உபாசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யக்ஷினிகளால் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். சாத்வீகமான யக்ஷினிகளை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அதிவேக ஆக்ரோஷமான யக்ஷினிகளை வழிபாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் அகோரா ரூப பிசாசினிகளை வழிபாடு பண்ணோம்னாலும் இந்த பிசாசினிகள் சாத்வீகமான ஆக்ரோஷமான யக்ஷினிகள் வகைகள் எல்லாமே யக்ஷ வகையை சேர்ந்த யக்ஷினிகள் தான். இதில் யக்ஷர்கள் யக்ஷினிகள் அப்படின்னு 2 பிரிவுகள் உண்டு. யக்ஷர்களை ஆண்கள் என்றும் யக்ஷினி அப்படின்றத பெண்கள் என்றும் சொல்கிறோம். இவைகள் எல்லாமே காளி சக்திக்கு கட்டுப்பட்டவை, அதே சமயம் சிவனுக்கு கட்டுப்பட்டவை. பெரும்பாலும் ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கிறவங்களுக்கு யக்ஷினிகள் அனுகிரகம் சீக்கிரமாக கொடுக்கும், எல்லா சகல சக்தி சித்திகளையும் கொடுக்கும். இந்த யக்ஷினிகளை வச்சு அஷ்டகர்மம் பண்ணலாம். அதே சமயம் யந்திர மந்திர மூலிகை மற்றும் அனைத்து விதமான ரகசியங்களும் யக்ஷினிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு யக்ஷினி ஒரு மனிதனுக்குள்ளே பழக்கமாகி அது நல்ல சித்தியாயிட்டா அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த யக்ஷினிகள் முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் யார் மேலே நீங்கள் எந்த வகையான பிரச்சனைக்கு ஏவினாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா அதில் அகோர ரூபமான யக்ஷினிகள் இருந்தாலும் சரி, ஆக்ரோஷமான யக்ஷினிகளை பயன்படுத்தினாலும் யக்ஷினிகளை தடுக்கிறதுக்கு சில வைமொழிகள் இருக்குது. அது சூட்சமும், அதை நம்ம தனிப்பட்ட நிலையில் சொல்லுவோம். அதேமாரி
யக்ஷினி உபாசனை ஒருத்தருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத ஜாதகத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம யக்ஷினியை வந்து பயன்படுத்தணும். இந்த யக்ஷினிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் மனநல பாதிப்புலாம் வரக்கூடும். காரணம் என்னன்னா, இதில் அகோர யக்ஷினிகள், அதிவேக ஆக்ரோஷமான யக்ஷினிகள், சாத்வீகமான யக்ஷினிகள் 3 வகையான பிரிவுகள் இருக்குது. அந்த 3 வகையான பிரிவினைகளில் இந்த யக்ஷினிகளை குருமுகமாக தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். பாதுகாப்பு, உடற்கட்டு மற்றும் அதனை பிரயோகப்படுத்தக்கூடிய கட்டு வகை முறை சூட்சமங்கள், மூலிகை ரகசியங்கள், மைமுறைகள் இவைகளை குருமுரிடத்தில் குருமார்க்கமாக தெரிந்து கொண்டு தான் இந்த யக்ஷினி வகைகளை பயன்படுத்தணும். இன்றைக்கி யக்ஷினிகளை தவறுதலான பூஜைக்கு பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளானவங்களாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அன்பு நண்பர்களே, இந்த யக்ஷினி பற்றின ரகசியங்கள் இன்னும் நிறைய வரும். இனி நான் தொடர்கிறேன். நன்றி, அன்பு கலந்த வணக்கங்கள். எனது அஸ்வர்டா ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.